எதுக்கு சக்தி என்கிட்ட நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ ஷர்மியை விரும்புற, அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஆனா நீ என்கிட்ட இப்போ ஒரு மாதிரி நடந்துக்க பார்த்த. இது எவ்வளவு தப்பு தெரியுமா? ஷர்மி உன் மனசுல இருக்கா, ஆனா நீ என்கிட்ட ஏன் இப்படி? நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது சக்தி, தப்பு. இதுவே கடைசியா வச்சுக்க. இனிமே இப்படிலாம் இருக்காத, இது நல்லதுக்கு இல்லை. அன்னைக்கு நீ என்கிட்ட நடந்துக்கிட்டது உனக்கே தெரியாம உன்னை அறியாம நீ போதையில இருந்ததுனால என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு இருந்தா நான் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு தெரிஞ்சு என்கிட்ட தப்பு சக்தி. நீ ஷர்மி எந்த அளவுக்கு லவ் பண்ற, அப்படி இருக்கும்போது நீ இப்படி என்கிட்ட? இல்ல சக்தி, என் சக்தி இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நீ என்ன விரும்பலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு விருப்பம் இல்லாம நான் உன்கிட்ட வரக்கூடாதுன்னு நானே ஒதுங்கி போலாமேன்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். உனக்கு யார் மேல விருப்பமோ அவங்க கூட சந்தோஷமா வாழு, துரோகம் பண்ணாம வாழு. இப்படிதான் நீ இருக்கணும். இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்காத சக்தி, எனக்கு ரொம்ப வலிக்குது சக்தி. நீ எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கணும்னு நினைச்சனோ அப்படியெல்லாம் இப்ப நடந்துக்கிற. முன்னாடிலாம் என் கண்ணில் இருந்து மறைஞ்சு மறைஞ்சு போவேன், அது கூட தெரியாது பைத்தியக்காரி மாதிரி நான் இருந்திருக்கேன். இப்பதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஆனா விதி திரும்ப திரும்ப உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்குது. வேண்டாம், எனக்கு இந்த விதி வேண்டாம். எனக்கு நீ வேண்டாம் சக்தி. உன் மனசு வேற ஒருத்திக்கிட்ட போயிடுச்சு. உன்கிட்டயும் வேற ஒருத்தோட மனசுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது, அது தப்பு சக்தி. உன் மனசுல ஷர்மி வந்துட்டா, அதுக்காக என் மனசுல இருக்க உன்னை அழிச்சிட மாட்டேன். இப்ப எல்லாம் கடைசி வரைக்கும் நீ என் மனசுக்குள்ள மட்டும்தான் இருப்ப. என் வாழ்க்கையில யாரும் வர மாட்டாங்க, வரவும் நான் விட மாட்டேன். நான் எப்படியாவது அம்மாக்கும் அப்பாக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி நான் கடைசி வரைக்கும் அம்மா அப்பா கூடவே இருந்துருவேன் சக்தி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. I love you சக்தி. போட்டு வைத்த கோலம் இது, மழை மேகம் பொழிந்தாலும் அழியாதது. என்ன நம்ம ஒரு மாதிரி பார்க்குறோம்? டேய், நீ பண்ண வேலை அப்படி. அப்புறம் உன்னை ஒரு மாதிரி பார்க்காம அவளா இருக்க போய் உன்னை வெறுமனே பார்த்துக்கிட்டு கூட இருக்கோம். அவள் இடத்துல வேற எவ்வளவு இருந்தா சொல்பாவே அடிச்சிருப்போம். என் ஸ்ரீயா இருக்க போய் அமைதியா பார்த்துட்டு இருக்கோம். சக்தி, ஆனா நீ இப்படி நடந்து பண்ண நினைச்சு கூட பார்க்கலாம். என்னாலையும் இப்படி என்னால நம்ப முடியல. ஸ்ரீ, சத்தியமா நான் வேணும்னு பண்ணலடி. அது வந்து நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலடி. எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு செந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமானி மறைஞ்சு போனே. நாடகம் நாடகம்தான், யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார். நடக்கட்டும் திருமணம் நல்லபடி, இங்கொரு பெண் மனம் வாழ்த்தும்படி. ஸ்ரீ, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வா, உட்காரு. சரி. அப்பா, எப்படியோ வரேன்னு சொல்லிட்டோம். இது ரீசனா வச்சுட்டேன். நான் வரல, ஆட்டோல போறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வரேன்னு சொல்லிட்டோம். சாரிடி.
நிசா கரிசா பாம பாம கரிசா. அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். நீயும் நானும் ஒன்றாய் போகும்போது நீளும் பாதை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் ஏங்குதடி. வானவில்லாய் உனக்கென பிறந்தேனே, உயிரென உணர்வேன கலந்தேனே, இதயத்தை இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கனவுகள் சுமந்தேனே. சக்தி நம்ம உயிரோட தான் இருக்கோமா? இப்போ என்னமோ ஆச்சே. உயிரோட தான் இருக்கேன், ஆனா உணர்வு இல்லாம இருக்கேன். நம்ம உயிரோட தான் இருக்கோம். ஏன் சக்தி இவ்வளவு ஃபாஸ்டா வர? இப்படிலாம் ஃபாஸ்டா வராத, எனக்கு பயமா இருக்கு. கார்த்திக் இப்ப எல்லாம் வரமாட்டோம், எனக்காக ரொம்ப பொறுமையா ஓட்டுவான். நீ மட்டும் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுற? அப்படியா? கார்த்திக் உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செய்வான், தெரியும். நான் தனியாவே போய் பழகிட்டேன்னா அதான் எப்பவும் போல வண்டியை ஃபாஸ்டாகவே ஓட்டிட்டேன். இப்போதானே நீ ஃபர்ஸ்ட் டைம் என் பின்னாடி இருக்கேன். இனிமே பார்த்து பொறுமையாக ஓட்டுறேன், சரியா? அது வந்து சக்தி, இல்ல இல்ல, எப்பவும் போலவே ஓட்டு. இன்னைக்கு ஒரு நாளுக்காக எனக்காக மாத்திக்க வேணாம். நான் இன்னையோட இனிமே வரமாட்டேன்ல, எனக்காக மாத்திக்க வேணாம். நான் இனிமே கார்த்திக் கூடவே போய்ப்பேன், இல்லையா சிவா கூட போய்ப்பேன். கோவப்பட வேணாமேன்னு பார்க்குறேன். அமைதியாவா, எதுவும் பேசாத. ஐயோ, இது எப்ப நடந்தது? மறுபடியும் என்னடி? எதுக்கு பையன் ஒன்று? நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலையே. இல்ல இல்ல, இது அந்த ஐயோ இல்ல, இது நான் தெரியாம உன்னை புடிச்சிட்டு வந்துட்டேன் சக்தி. சாரி, நீ ஃபாஸ்டா வந்தியா, பயத்துல புடிச்சிட்டேன். சாரின்னு இனிமே பிடிக்க மாட்டேன். கையை எடுத்தோம் மொபைல் இப்போ போனதை விட டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக போவேன், பார்த்துக்கோ. ஒழுங்கு மாதிரியா பிடிச்ச கையை பிடிச்சிக்கிட்டே வா. கையை மட்டும் எடுத்தேன் அப்புறம் சக்தி எப்படின்னு பார்ப்பேன். அமைதியா வா. இல்ல சக்தி, அது வந்து சக்தி நீ ஃபாஸ்டா போனதுனால பயத்துல புடிச்சிட்டேன். இப்ப எனக்கு பயம் இல்ல, போயிடுச்சு. சாரி, நான் இப்ப கையை எடுத்துறேன். உனக்கு பயம் போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா பிடிச்சிக்கிட்டு வா. கையை மட்டும் எடுத்தேன் அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. சக்தி, நான் பயத்துல பிடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக உன்னை பிடிச்சிட்டு வர முடியாது. நான் கையை எடுக்க தான் செய்வேன். எடுத்துட்டேன், நீ என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. ஓ, பயம் இல்லை போல. இல்ல இல்ல சக்தி, நான் பிடிச்சிக்கிறேன் சக்தி, நீ பாச போகாத. இனிமே கையெடுப்பேன் மாட்டேன், அதுக்காக பாசாலாம் போகாத, பொறுமையாவே போ. இந்நேரம் நான் கீழே விழுந்திருப்பேன். ஏற்கனவே அடிபட்டிருக்கேன், மறுபடியும் விழுந்தனா மறுபடியும் அடிபட்டுடும். அதனால நீ பொறுமையாவே போ. அது அந்த பயத்திலே இருக்கணும். இங்க பிடிச்ச கையை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிட்டர்ன் வீட்டுக்கு போற வரைக்கும் இப்படியே தான் வரணும். ஏதாவது இடத்துல நீ கையை எடுத்தேன்னு தெரிஞ்சது மறுபடியும் சக்தியோட சுயரூபத்தை பார்ப்பேன், சரியா? இந்த சக்தி ரொம்ப மோசம், என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். கார்த்திக், நீ எப்போ ஊர்ல இருந்து வருவ? சீக்கிரமா நீ வந்ததான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எனக்கு இவன் கூட இருக்க பயமா இருக்கு. சாரிடி, உன்னை பிடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நீ இப்படியே பிடிச்சிக்கிட்டோம், அப்பதான் உனக்கு சேஃப், சரியா? செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள், நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள். என்ன மஞ்சு இப்படி ஆயிடுச்சு? இவ்வளவு தூரம் வந்தோம், நம்ம நினைச்சது எதுவும் நடக்கலையே. சாமியார் இப்படி பண்ணுவாரு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. அவர் ஏன் இப்படி பண்ணாரு? அதான் சுகந்தி, எனக்கும் தெரியல. ஏன் சாமியார் அப்படி பண்ணாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. சக்தி ஜாதகமும் ஸ்ரீ ஜாதகமும் பார்த்துட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சுகந்தி. எனக்கு மட்டும் இல்லை மஞ்சு, எனக்கு அதை விட பயமா இருக்கு. ஏற்கனவே நான் ஸ்ரீயை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கேனே. ஸ்ரீயோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு. மஞ்சு, நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். என்ன சுகந்தி, எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உன் மனசுல எது பட்டாலும் சரி, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு.
நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவேண்ணா. இப்போ என்ன புதுசா தப்பா நினைக்க மாட்டியான்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் நான் ஒரு தப்பும் நினைக்க மாட்டேன். உன் மனசுல என்ன படுதோ எது வந்தாலும் சொல்லு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைக்க பார்க்குறேன். நீ சொல்லு சுகந்தி. மஞ்சு, அது ஒன்றும் இல்லை. சக்திக்கு ஸ்ரீய பிடிச்சிருக்கா இல்லையா மஞ்சு? என்ன சுகந்தி, எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம்? அது எப்படி நம்ம ஸ்ரீய சக்திக்கு பிடிக்காம இருக்கும்? இங்க பாரு, நீ கொஞ்சம் பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன். சாமியார் ஜாதகத்தை திருப்பி கொடுத்ததும் நீ ரொம்ப பயந்து போயிருக்க. இங்க பாரு, அப்படின்னா எதுவும் இல்லை. சக்திக்கு ஸ்ரீனா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன், என் பையனை பத்தி எனக்கு தெரியாது. சக்திக்கு ஸ்ரீனா ரொம்ப பிடிக்கும் சுகந்தி. இல்லை மஞ்சு, நான் இப்படி கேட்குறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் நான் இப்படி கேட்குறேனே. என் பயத்துக்கு காரணம் இதுதான். இது வரைக்கும் சக்தி ஒரு நாளும் என் வீடு தேடி வந்து ஸ்ரீயை அவன் கூப்பிட்டது கிடையாது. ஸ்ரீயை பார்த்தது கிடையாது. ஸ்ரீக்கிட்ட நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசி பழகினது கூட கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் ஸ்ரீ இப்போ இருக்கிற இடத்துல சக்தி இல்லாம தான் இருந்திருக்கான். அதனால தான் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை மஞ்சு, சக்தியை தேடி ஸ்ரீ தான் ஓடி வரானே தவிர ஒரு நாளும் ஸ்ரீயை தேடி சக்தி வந்ததில்லை. இப்போ இந்த கோவிலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி மட்டும் சக்தி வந்து ஸ்ரீயை கூப்பிட்டான். ஆனால் அப்போ ஸ்ரீ சக்தி கூட போகாம முன்னாடி காலேஜுக்கு போயிட்டான். இப்போ கொஞ்ச நாளாவே ஸ்ரீ முகமே சரியில்லை. ஸ்ரீ தனியாக இருக்கான். என்னமோ முகத்தை பார்த்தாலே அழுதுட்டே இருக்க மாதிரி தோணுது. அதை பற்றி அவனுக்கு தெரியாது. பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. எனக்கு என்னமோ ஸ்ரீக்கும் சக்திக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கோன்னு தோணுது. அதோட வெளிப்பாடு தான் இப்போ சாமியார் இந்த ஜாதகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்றாரோ. மஞ்சு, ஒருவேளை சக்திக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் நடக்காதா? சுகந்தி, நீ என்ன பேசிட்டு இருக்கா? எதுக்கு நீ இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? நான் இந்த மாதிரி ஏதாவது பேசினாலே நீ என்ன திட்டுறவா? இப்போ நீ என்னன்னா நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு சுகந்தி, அது எப்படி ஸ்ரீக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்காம போயிடும்? சுகந்தி, நாங்கள் எங்க எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம்? நாங்கள் இந்த வாழ்க்கை வாழ்றோம்னா அதுக்கு காரணம் அண்ணனும் நீ எல்லாம். இந்த நன்றி நாங்கள் மறந்துடுவோமா இல்லை? இங்கே பாரு, இந்த நன்றிக்காக மட்டும் இல்லை, சக்திக்கு ஸ்ரீயை ரொம்ப பிடிக்கும். அதே போல் ஸ்ரீக்குட்டிக்கும் சக்தினா உயிர். இவங்க 2 பேரும் நம்ம எப்படி பிரிக்க முடியும்? அப்படிலாம் இல்லை. 2 பேரோட கல்யாணம் ஜாம் நடக்கும். நீ சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ சாமியார் ஜாதகம் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுலேருந்து ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு சுகந்தி, நீ அண்ணனும் இல்லைனா எங்கள் குடும்பம் எனக்கு இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு ஓலை கூட செய்யணும், எங்கேயோ விவசாயம் வேலையை பண்ணிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு என் சக்தி இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். அப்புறம் என் வீட்டுக்காரர் அவர் இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னா அதுக்கு காரணமும் அண்ணன் தான். எங்கள் குடும்பம் மொத்தமாக கீழே விழுந்திருந்தது. அதை தூக்கி நிறுத்தினதே நீ அண்ணன் தான். இந்த நன்றி நாங்கள் என்னைக்கு மறக்க மாட்டோம். இங்கே பார் சுகந்தி, நீ எதுக்காகவும் பயப்படாத. கண்டிப்பாக சக்தி தான் ஸ்ரீகாலத்தில் தாலியை கட்டுவோம். ஸ்ரீயோ சக்தியெல்லாம் சேர்ந்து வாழ்வாங்க. சும்மா நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காத. இங்கே பாரு, அப்படி உனக்கு பயமா இருக்குன்னா வீட்டுக்கு போனதும் நம்ம வேற ஜோசியரை பார்த்து முதல்ல கல்யாணத்துக்கான நாளை குறிப்போம். நாளை குறிச்சு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் அவங்க படிச்சுக்கிட்டோம். ஸ்ரீக்குட்டி என் வீட்டுக்கு வந்ததும் ஸ்ரீக்குட்டியை நான் படிக்க வைக்கிறேன். இல்லை மஞ்சு, நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, என் மனசு ஆற மாட்டேங்குது. சாமியார் அப்படி சொன்னதுலேருந்து எனக்கு மனசு சரியில்லை. என்னவோ தப்பு நடக்க போது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஒன்று, ஏதாவது பெரிய தப்பு நடந்துருச்சுன்னா அவரால் கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது. அவரை விட என் ஸ்ரீச்சலும் அவளால் சத்தியமாக தாங்க முடியாது. என் உயிரை இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு கஷ்டம்னா என்னால் உயிரோட இருக்க முடியாது. சுகந்தி, வாயை மூடு. கோவில் உட்காந்து என்ன மாற்ற பேசிட்டு இருக்கா? இங்க பார் சுகந்தி, அப்படியெல்லாம் உன்னை நான் வருத்தப்பட விட மாட்டேன். இங்க பாரு, நீ எங்க போனாலும் சரி உன் தோழியோ நான் உன் பின்னாடியே வந்துடுவேன். நீ செத்து பணமா போனாலும் சரி அந்த பணத்துக்கு பக்கத்துல என் பணமும் இருக்கும். உன் தோழியோ நானும் கூடவே இருப்பேன். இங்க பாரு, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. நம்ம 2 பேரும் சம்மதிக்காரங்களாகி ரொம்ப சந்தோஷமா தான் இருப்ப போறோம். நீ என்னடா இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? ஒரு சந்தோஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சோதனை தருவாங்க. அந்த சோதனையா கூட இது இருக்கலாம்ல. இந்த சோதனையை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷத்தை அடைஞ்சிடலாம். சொன்னா கேளு. ஏதேதோ நினைச்சிட்டு நீ பயந்துக்கிட்டு தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்காத. நீ இப்படியெல்லாம் பேசுறது என்னால கேட்க முடியலடி. நீ இப்படியெல்லாம் பேசாத. எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு நீ என்னமோ நான் இருக்க மாட்டேன் போய் சேர்ந்துருவேன்னு சொல்கிறேன். அப்படின்னு போய் சேர்ந்துட்டா இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை சுகந்தி. நல்லா சொல்கிறேன்ல, நீ போனதும் பின்னாடியே நானும் வந்துடுவேன். மஞ்சு, நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என் தலையெழுத்தை நினச்சி பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவனை நம்பி சக்தி இருக்கா, அப்புறம் ராஜசேகரன் இருக்காரு. இவங்களாம் உன்னை நம்பி தான் இருக்காங்க. அவங்கள நீ தானே பார்த்துக்கணும். அப்போ முத்துவேல் அண்ணனையும் ஸ்ரீகுட்டியும் யார் பாப்பா? அவங்க 2 பேரும் உன்னை நம்பி தானே இருக்காங்க. இங்கே பாரு சுகந்தி, இப்படியெல்லாம் தப்பு தப்பாக யோசிக்காத. தப்பு தப்பாக நடக்க இருந்தாலும் அதை நம்ம பொம்பளைங்களா இருந்து அதை திருத்தி கரெக்டான வழிக்கு கொண்டு வரணும். ஆனால் நீ என்னடானா இந்த மாதிரி யோசிச்சுட்டு தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காத. சரி, நான் இனிமேல் அப்படி பேசலை, விடு. நம்ம இனிமேல் அந்த பேச்சை பற்றியே பேச வேணாம். ஆமாம், இனி அந்த பேச்சை பற்றி பேச வேணாம். இனி நம்ம பேச வேண்டியது
சக்திக்கும் ஸ்ரீக்கும் கல்யாண பேச்சு மட்டும்தான். ஊருக்கு போனதும் நான் அவர்கிட்ட பேசுறேன், நீ அண்ணன்கிட்ட பேசு. 2 பேரும் சம்மதத்தையும் வாங்குறோம். அதுக்கப்புறம் ஸ்ரீகுட்டியும் சக்தியும் அவங்களுக்கு என்னன்னு கேட்டு அவங்க விருப்பப்படி எப்படி கல்யாணம் பண்ணணும்னு கேட்டு அதுபடி கல்யாணத்தை பண்ணிட்டு ஸ்ரீகுட்டியை முதல்ல என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணிக்க, நான் உனக்கு கேட்க மாட்டேமா. எனக்கு தேவை என் ஸ்ரீகுட்டி தான். என் ஸ்ரீகுட்டி என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? உன்னால எதுவும் பண்ண முடியாதுடி. பைத்தியக்காரமே எதை பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லதா நடக்கும், நல்லதா நடக்கும்னு நினைப்போம், அவ்வளவுதான். மஞ்சு, நீ எனக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, என் உள் மனசு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. எது பெருசா நடக்க போகுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னால அதை தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியல. ஆனா என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. அதுல நம்ம குடும்பத்துல விரிசல் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்படி மட்டும் விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மஞ்சு, இதை நான் உன்கிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன்னு தெரியும். அதனால மனசுக்குள்ளே வச்சிருக்கேன். ஆனா என்னமோ ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது. சுகந்தி, உனக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, நீ பயப்படுற மாதிரி என்னமோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஓகே சரி இல்லை, இவனாலதான் ஏதோ பெரிய பிரச்சனை வர போகுதுன்னு தோணுது. இதனால நம்ம குடும்பத்துல விரிசல் விழுந்துருமோன்னு பயமா இருக்குடி. இல்ல இல்ல சுகந்தி, என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன். உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி. நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கணும், அதுக்கு நீ அண்ணன் தான் காரணம். அப்படி இருக்கும்போது அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். இவர் வேணா மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். நான் பார்த்துப்பேன் சுகந்தி. ஸ்ரீகுட்டி தான் என் மருமக. அவளை தவிர என் வீட்டுக்கு வேற எவ்வளவு மருமகளும் வர முடியாது, வரவும் நான் விட மாட்டேன். சுகந்தி, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. வா, நம்ம தான் எது வந்தாலும் நேருக்கு நேரம் நின்று போராடணும். அதை விட்டுட்டு நம்மளே பயந்து ஒதுங்கக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பாலாம் நடக்காது. நம்ம பார்த்துக்கலாம், சரியா? வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனதும் மொதல் வேலையா இவங்களோட கல்யாணத்தை பற்றி பேசுறது தான். நான் அவர்கிட்ட பேசுறேன், நீ அண்ணன்கிட்ட பேச. சக்திகிட்டே நான் பேசுகிறேன், நீ ஸ்ரீகிட்ட பேச. பேசி ஒரு வழிக்கு கொண்டு வந்து முதல்ல கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அதுபடி போகட்டும். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எந்த தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வருத்தப்படாதடி. உன் தோழியா மட்டும் இல்லை, உனக்கு எல்லாமுமா நான் இருப்பேன்டி. தெரியும் மஞ்சு, நீ எப்பவுமே எனக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அப்படிதான். உனக்கு என்ன வந்தாலும் உன் பக்கத்துலேயே இருப்பேன். ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. ஒரே ஒரு தீ கிடைத்தால் இங்கே இன்னொரு பிறவி கிடைக்கும். இதுவரை இந்த உண்மை என் தெரியவில்லை எவருக்கும். மாற்றங்கள் நிறைந்ததே வாழ்க்கை, அதை உன்னால் உணர்ந்தேன் தோழி. படைத்தவன் கேட்டால் கூட அதை கொடுத்திட மாட்டேன் தோழி. உள்ளம் என்றும் எப்போது உடைந்து போகக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் எல்லாம் மாயத்தை காதல் சாயும் போது தோழி நீயடி, மடியில் சாயும் போது சாயும் நீயடி. என்ன இங்கே நின்றுட்டோம்? வா உள்ள போலாம். இல்ல, டாக்டர் கூப்பிட்டாதானே உள்ள போகணும். பெரிய கண்டுபிடிப்பு. ஓய், நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல. அப்புறம் இந்த டைமுக்கு நம்ம தான் உள்ள போகணும், அவங்க கூப்பிட மாட்டாங்க. வாடி. நீ எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கின? மேடம் நேற்று நைட்டு முழுக்க எரியுது வலிக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்களா, அது என்னால பார்க்க முடியலடி. அப்பவே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அப்பயும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருப்பேன். ஏற்கனவே நீ வழியில இருக்க, இன்னொன்று வேற அன் டைம்ல வெளியே கூட்டிட்டு வந்தா நல்லதுக்கு இல்லைன்னா நான் கூட்டிட்டு வரணும். சாரி, இல்லைன்னா நேற்று நைட்டே கூட்டிட்டு வந்திருப்பேன். இல்ல இல்ல, பரவாயில்ல. சரி, நான் உள்ள போறேன். என்ன சொன்னா உள்ள போறியா? அப்ப நான் என்ன பண்ணுவா? நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் டாக்டர் கிட்ட சொல்லி மருந்து வாங்கிட்டு வெளியில வந்துடுறேன். நீ சொல்றத நான் சொல்றேன் டாக்டர் கிட்ட, சரியா? வாடி, வெளியில வெயிட் பண்ணுவோம். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து தெரிஞ்ச எனக்கு உள்ள கூட்டிட்டு போக தெரியாது. வாடி. இல்ல இல்ல, நீ வெளியில இரு, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இப்பதான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன் எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கப்படாதுன்னு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். இல்ல இல்ல நான் வர மாட்டேன், பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், அந்த வார்த்தையும் வரக்கூடாது. சோ புரிஞ்சுதான்? வா உள்ள. புரிஞ்சது. ஆமா, கார்த்திக் எப்ப வருவான் ஊர்ல இருந்து? எதுக்கு? ஓ, மேடமை நான் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன். என் கொடுமையில இருந்து தப்பிக்கலாங்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்டை தேடுறீங்க. இங்க பாரு, என் கூட இருக்கும்போது கார்த்திக் எங்க, சிவா எங்க அப்படின்னு யாரையாவது கேட்டோம் எனக்கு கோபமா வருதுடி. என்ன மட்டும் கேளு, சரியா? உனக்கு எல்லாமே பண்ண நான் இருக்கல. அப்புறம் என்ன, எதுக்கு இப்படி கார்த்திக் தேடுற? திட்ட மாட்டேன், எது வந்தாலும் எனக்கு தைரியமா சொல்லு.
அந்த தயவு செஞ்சு கார்த்திக் வேணும், சிவா வேணும் அப்படின்னு நீ முன்னாடி சொல்லாத. என்னால் அது கேட்க கூட முடியல. உள்ள போகலாம் சக்தி. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கூட கேட்க மாட்டேன்னா ரொம்ப மாறிட்டேன். அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, உன் மனசுல இருக்கிறதும் ஒரு நாள் வெளியில வரும்ல, அப்ப தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் தவியா தவிக்கிறேன். போதுமா? வா உள்ள போலாம். காண்பேன் தெரியாது நட்பு என்னும் நூலெடுத்து பூமியை கட்டி நீ நிறுத்து. காதல் ஒன்றும் தவறே இல்லை, காதலின்றி மனிதனும் இல்லை. நண்பர்களும் காதலராக மாறிய பின் சொல்லிய உண்மை. நீயும் சொல்லுங்க, உடம்புக்கு என்ன பண்ணுது? டாக்டர் எனக்கு இல்லை, நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா? ஸ்ரீ இவங்க தான், இவங்களுக்கு தான். ஓ பேஷண்ட் அவங்களும், அப்ப அவங்க தானே இங்க நிக்கணும். வாங்கம்மா இங்க வாங்க, கிட்ட வந்தா தானே பார்க்க முடியும். சக்தி. ஏய் டாக்டர் கிட்ட போடி, அப்பதானே அவர் பார்க்க முடியும். இங்க பாரு, ஆல்ரெடி நிறைய இடத்துல அடிபட்டிருக்கேன், எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது. வா அவர் வந்து பாப்பாரு. வா. எனக்கு பயமா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போலாமே. ஏமா கிட்ட வந்ததை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். தூரமா இருந்துட்டு நான் எதுவுமே பண்ணாமலே பயந்தா எப்படிமா? வாமா, எப்படி அடிபட்டிருக்குன்னு பாக்குறேன். வாங்க. வேணும் சக்தி, நம்ம வீட்டுக்கு போலாம். மொபைல் ஹேய் இங்க பாரு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இப்ப போய் வீட்டுக்கு போறதா? இங்க பாருமா, சொன்னா கேளு, நான் கூடவே இருக்கேன். வா டாக்டர் எப்படி அடிபட்டிருக்கு, எங்க அடிபட்டிருக்கு பார்க்கணும்ல. வாமா வா. சக்தி. ஏய் நான் கூடவே இருக்கேன்டி, வாடி. மானத்தை வாங்காதடி, வாடி. சொல்லுங்கம்மா, உடம்புக்கு என்ன பண்ணுது? டாக்டர் நேற்று நைட் அவ கீழே விழுந்துட்டான், நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு. போத குறைக்கு அங்கங்க பிளட் கிளாத் ஆன மாதிரி இருக்கு. என்னன்னு பாருங்க. பிளட் கிளாத் ஆன மாதிரி இருக்கா? இங்க வாங்கம்மா, கிட்ட வாங்க. போமா. ஏய் நீ கிட்ட போனா தாண்டி டாக்டர் செக் பண்ண முடியும். போ. எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. உள்ள வரதுக்கு முன்னாடி நீயே தனியா பாத்துக்கிறேன்னு சொன்ன, இப்ப போகாதுன்னு சொல்றேன். அது அப்போ அப்ப பயம் இல்ல, இப்ப பயமா இருக்கு. சக்தி இங்க போயிடாத. இங்கேயே போக மாட்டேன்டி, இங்கே தான் இருப்பேன். சரியா? போ. உங்களம்மா அடிபட்டிருக்கு, அடிபட்ட எடுத்து காட்டுங்க. கழுத்துல, கையில, காலு முட்டியில, அப்புறம் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு. அதுல கழுத்து பக்கம் காட்டுங்க. ஓகேம்மா. அம்மா எப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க? கீழே விழுந்துட்டா டாக்டர். நைட்டு வீட்டுக்கு வரும்போது நான் ஏதோ தொலைச்சோம்மா, பயந்து ஓடி வந்ததுன்னா கீழே விழுந்துட்டேன்னு சொன்னோம். என்ன கீழே விழுந்துட்டீங்களா? அதனால பட்ட காயமா இதெல்லாம்? ஆமா. இல்ல இல்ல, இது கீழே விழுந்ததுனால பட்ட காயம் மாதிரி தெரியலையே. நகைக்கீரல்லாம் இருக்கேம்மா, இது எப்படி கீழே விழுந்ததுனால வந்திருக்கும்? என்ன டாக்டர் என்ன சொன்னீங்க? நகைக்கீரல் இருக்கா? அது நாய் தரத்துச்சா, என் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துச்சா. அப்போ அதுக்கிட்ட இருந்து என் ட்ரெஸ் நான் இழுக்கும் போது என் விரல் நகமே என் மேல பட்டுருச்சு. அதனால வந்து கீரல் தான் இதெல்லாம். இல்ல இல்ல, இவங்க சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட காயம் மாதிரி எனக்கு தெரியல. இவங்களுக்கு பட்டிருக்க காயம் எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ சிவியரான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. சார் என்ன சார் என்கிட்ட ஏதோ பொய் சொல்றீங்களா? ஏதாவது கேஸுக்கு பயந்து என்கிட்ட எதனா பொய் சொல்றீங்களா? டாக்டர் கிட்ட உண்மையை சொன்னா மட்டும்தான் பார்க்க முடியும், பாத்துக்கோங்க. டாக்டர் அவதான் சொன்னா கீழே விழுந்துட்டேன்னு. டாக்டர் கீழே தான் விழுந்துட்டேன், அதனால பட்ட அடிதான் இது. இல்ல, இது கீழே விழுந்ததால பட்ட அடியே கிடையாதுமா. ஒரு டாக்டருக்கு தெரியாது இந்த அடி எப்படி பட்டிருக்கோன்னு? சான்ஸே இல்லை. நான் நினைச்சதுதான். அப்போ ஸ்ரீ என்கிட்ட பொய் தான் சொல்லிட்டோம். ஏண்டி என்னமோ நடந்திருக்கேன், ஆனா என்கிட்ட மறைக்கிறேன்னா எவ்வளவு நாளைக்கு மறைக்கிறேன்னு நானும் பார்த்தேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியல. யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், நீ சொல்லலாம்னா என்ன, சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறேன். டாக்டர் இல்ல, அது கீழே விழுந்து அடிப்படைதான் சொல்லிட்டு இருக்கான். நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்களேன், ஏன்னா அவன் ஏற்கனவே பெயின்ல இருக்கான். ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, காயங்கள் ஒன்றும் பெருசா சிவியரா இல்லாததுனால நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். இதுவே வேற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன். இது போலீஸ் கேஸா தான் இருக்கும். ஏன்னா அங்கங்க நகைக்கீரல் மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது இந்த அடியெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இல்ல. ஓகே டாக்டர், நீங்க சொல்றது புரியுது, ஆனா அவன் பெயின்ல இருக்கான். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். ஓகே சார், நீங்க சொல்றதுல ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். சரிங்கம்மா, காயம் கொஞ்சம் சிவியரா இருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். டிடி இன்ஜெக்ஷன் போட்டாதான் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். ஒரு டிடி போடுறலாம். இன்ஜெக்ஷனா? இல்ல இல்ல, இன்ஜெக்ஷன்
ஆயிடுச்சு. மோனு, இந்த காயத்துக்கு கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். டிடி போட்டா மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்குமா? டாக்டர் அவன் அப்படிதான் சொல்லுவான். நீங்க போடுங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி, அவங்க உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லல, எனக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பார்த்துப்ப? வலிக்கிறது எனக்கு தானே, உனக்கு இல்லைல்ல. எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேணும். அவரை டேப்லெட் தர சொல்லு, நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போலாமா? டாக்டர் அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். நீங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க, போட்டணும். சக்தி, பாத்தியா, இதுக்குதான் எனக்கு கார்த்திக் வேணும்னு சொல்றது. கார்த்திக் இருந்தா எனக்கு இன்ஜெக்ஷன் போட விட்டுருக்க மாட்டோம். ஆனா நீ பாத்தியா, எனக்கு இன்ஜெக்ஷன் போடுன்னு சொல்ற. ஆரம்பிச்சிட்டியா கார்த்திக் போறான்னு சொல்றதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் கார்த்திக் வந்துருவாண்டி. நீங்க பாருமா, இன்ஜெக்ஷன் போட்டாதான் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப பெருசாலாம் வலிக்காது, சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா பக்கத்துல இருக்கலாம், எதுவும் ஆகாது. டாக்டர் நீங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சக்தி, இன்னும் ஆகாதுமா, நல்லா இருக்கலாம். டாக்டர் நீங்க போடுங்க. ஏமா கொஞ்சம் திரும்பிக்கோங்க. இந்த இன்ஜெக்ஷனை இடுப்புல தான் போடணும். இடுப்புலையா? டாக்டர் லேடி டாக்டர் யாரும் இல்லைங்களா? இது மார்னிங் டைம் சார், எல்லாரும் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தான் இருக்கீங்களா, அதனால ஒன்றும் இல்லை. பாப்பா நீங்க கொஞ்சம் திரும்பிக்கோங்க, நான் உடனே போட்டுடுறேன். ஓகேங்களா சார்? நீங்க இவங்களை பிடிச்சிக்கோங்க. அது அதான் டாக்டர் சொல்றாருல, இன்ஜெக்ஷன் போடணுமா. திரும்ப. இதுக்குதான் எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும்னு சொன்னேன். எனக்கு வேணும், நான் போட்டுக்க மாட்டேன். ஏய் சொன்னா கேளு, அடம் பிடிக்காதடி. நீ திரும்ப, டாக்டர் போடுவாங்க. மாட்டேன் மாட்டேன். இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். டாக்டர் நீங்க இன்ஜெக்ஷன் எடுங்க, இவ்வளவு நான் பிடிச்சிக்கிறேன். சக்தி வேணும், சொன்னா கேளு, நான் அழுவேன். நீ கீழேயோ விழுந்து பிறந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு இன்ஜெக்ஷன் போடாம விட முடியாது. ஒழுங்கு மட்டும் வாய மூடி. கார்த்திக், நீ சீக்கிரம் வாடா. கார்த்திக் தானே, அவன் வரும்போது வருவாண்டி. நீ முதல்ல திரும்புங்கம்மா. ஏய் என்ன பார்த்த மாதிரி இரு, எதுவும் இல்லை. ஐயோ சக்தி. அவ்வளவுதான் சார், போட்டாச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டாதான் சீக்கிரம் அந்த மருந்து உடம்புல ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா தேய்ச்சி விடுங்க சார். அது 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 சரியாயிடும் டாக்டர். நோனும் அதை நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டாதான் நம்ம பாடி ஃபுல்லா அந்த மருந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா தேய்ச்சி விடுங்க, இல்லைன்னா அந்த இடம் வீங்கிடும். தேய்ச்சி விடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஓகே டாக்டர். இதயம் துடிக்கும் உடலும் வெளியே எங்கே எங்கே நீங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி தொலைத்து விட்டேன். இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் உயிர் வளர்த்தேன். இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. பகலெல்லாம் கருப்பாய் போக, இரவெல்லாம் வெள்ளையாக, என் வாழ்வில் ஏதேதோ மாற்றமோ. என்ன, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி ஆளே காணோம். இப்போ இங்க தானே இருப்பாங்க, இப்போ இங்க ஆளை காணோம். ஒருவேளை கிரவுண்ட்ல இருக்காங்களோ? இருக்கலாம், நம்ம அங்க போய் பார்ப்போம். ஆமாண்டா, நேற்று நீ வந்திருக்கலாம் தெரியுமா, மிஸ் பண்ணிட்டேன். எங்கடா வீட்டில் தான் எக்கச்சக்க பிரச்சனை எங்காச்சு, அதான் என்னால் வர முடியல. இல்லைன்னா நானும் வந்திருப்பேன். விட மாச்சு, இன்னொரு நாள் பார்த்துப்போம். அப்புறம் எல்லா பசங்களும் டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அதை மட்டும் மிஸ் பண்ணிடாத. எங்க இங்கேயும் சக்தி ஆளை காணோம். சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. சக்தி எங்க இருக்கான்? சரி, இவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ஷர்மி. சக்தி. சக்தியா? சாரிங்க, நாங்கள் வந்ததுலேருந்து இன்னும் சக்தியை பார்க்கவே இல்லை. சக்தி மேபி கிளாஸ் ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே போய் பாருங்களேன். ஓகே ஓகே, நான் போய் பார்க்குறேன். ஓகேம்மா. அதுக்கு என்ன மச்சி, கண்டிப்பாக டூரை மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக டூர் வந்துடுவேன். சக்தி அங்கேயும் இல்லை, கிரவுண்ட்லேயும் இல்லை. இதெல்லாம் சொன்ன மாதிரி கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. காலையிலே கிளாஸ் ரூமுக்கா? ரொம்ப படிப்பாளி தான். சரி, நீ கிளாஸ் ரூமுக்கு போ, வேணான்னு சொல்லலாம். வந்து என்னை பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன? இப்போலாம் நான் தான் உன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. இது தேட்டல பாதியில விட்டுட்டு போனேன். விட்டுட்டு போனதுக்காக வந்து சாரி கேட்பேன் பார்த்தா, இப்போ இது வரைக்கும் வந்து என்னை பார்க்கவே இல்லை. இரு, கிளாஸ் ரூமுக்கு வந்து வச்சுக்கிறேன். என்ன சக்தி எங்கேயுமே ஆளை காணோம். காலேஜ் முழுக்க தெரியாச்சு. இவ்வளோ நேரத்துக்கு காலேஜுக்கு வராமல் இருக்க மாட்டாங்களே. ஐயோ, அது சரி, நேற்று ஒருத்தைய பாதியில விட்டுட்டு போனோமே, அவளுக்கு ஒரு ஃபோனாவது பண்ணி அவளை காம்ப்ரமைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சென்ஸே இல்லைல்ல. சக்தி, ஏன் சக்தி இப்படி இருக்கா? ஆமா, இவ்வளோ நேரத்துக்கு சக்தியும் ஆளை காணோம். என் கண்ணா ஸ்ரீயும் பண்ணலையே. அப்போ ஸ்ரீ ஒருவேளை
இந்த டூரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்கடி. கண்டிப்பா நம்ம டூருக்கு போயே ஆகணும். வரமாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்கடி. நான் டூர் போறது கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. காலேஜ் ஃபீஸே எனக்கு ஸ்ரீ தான் ஹெல்ப் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும்போது டூர் எல்லாம் வீட்டில் கேட்டா கண்டிப்பா அலோ பண்ணவே மாட்டாங்க. அதனால நீங்க போயிட்டு வாங்க, ஜாலியா போயிட்டு வாங்க. நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் பாக்குறேன். சரியா? வனிதா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? நாங்களாம் இருக்கோம்ல, எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்கன்னு பாப்போம், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லடி வேண்டாம் வேண்டாம், ஆல்ரெடி ஸ்ரீயே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்போ நீங்களும் எனக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல வேண்டாம், டூர் தானே, அதெல்லாம் என்ன இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க, பாத்துக்கலாம். பர்வீன் என்ன இல்ல ஸ்ரீ ஸ்ரீ எங்க இருக்கா? என்ன அதிசயமா இருக்கு? நீ ஸ்ரீயை தேடிட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஸ்ரீ எங்க இருக்கா? ஏ ஷர்மி, அவளும் உங்ககிட்ட கேள்விதான் கேட்டா, அதுக்கு நீ பதில் சொல்லலாமே. இங்க பாரு, ஸ்ரீ இன்னும் காலேஜ்க்கு வரல. என்ன ஸ்ரீ இன்னும் காலேஜ்க்கு வரலையா? சக்தியும் ஆளே காணும். ஒருவேளை சக்தியும் காலேஜுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே டியர்ஸ். இன்னைக்கான பர்த்டே விஷஸ் பார்த்துருமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய செகண்ட் பொண்ணு கௌஷிகா ஸ்ரீ. கௌஷிகா ஸ்ரீக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கௌஷிகா ஸ்ரீ தாங்க. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கௌஷிகா செல்லம். கௌஷிகா செல்லக்குட்டி, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் இப்போ ஹாப்பியா இருக்கா இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கக்குட்டி. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பொன்மால சிஸ்டர் அவங்களுடைய அக்கா மகேஸ்வரி அவங்க டாட்டர் வர்ஷிகாவுக்கு இன்னைக்கு பர்த்டே மாமா. பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வர்ஷிகா டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே வர்ஷிகா டியர். வர்ஷிகா டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் கலைவாணி சிஸ்டர் அவங்களுடைய டாட்டர் சிவானிக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவானி செல்லம். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி சிவானி டியர். சிவானி செல்லம், நீங்களும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய சிஸ்டர் துர்கா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துர்கா டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே துர்கா டியர். துர்கா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வ பிரியா டியர். சாரி பிரியா டியர், அன்னைக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ஷோ ஆகலையே என்னன்னு தெரியல. அன்னைக்கு என்னால் விஷ் பண்ண முடியல. இவங்களுக்கு 20th பர்த்டே, பட் நம்மளால விஷ் பண்ண முடியல. சாரிடா செல்லும். அதுக்கு பதிலாக இன்னைக்கு பிளேட்டட் விஷஸ். சரியா? மன்னிச்சிருங்க, எனக்கு கமெண்ட் ஷோ ஆகாதனால நான் சொல்லியிருக்க மாட்டேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசனில் விட்டுருப்பேன். சாரிடா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்வப்பிரியா டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே செல்வப்பிரியா டியர். செல்வப்பிரியா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், இன்னைக்கு பிரியமான வீடியோ மட்டும் போட்டிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹாப்பி சண்டே டியர். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை டியர். பை டியர்.